வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கோவை தேர்தலில் மண்ணை கவ்விய பாஜக. கடும் அதிர்ச்சியில் அண்ணாமலை. அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அதிமுக சார்பில் சிவகங்கை ராமச்சந்திரன், திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார், பாஜக சார்பில் அண்ணாமலை ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். இதனால் கோவையில் மும்முனை போட்டி நிலவுகிறது. நேற்று மாலை தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தது. இன்னும் தேர்தல் சில மணிகளிலே இருக்கும் நிலையில் பணப்பட்டுவாடா தடுக்கும் பறக்கும் படை தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கோவையில் போட்டியிடும் அண்ணாமலை ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் அனுப்புவதாக திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது கோவையில் தேர்தல் நடக்கும் அதிகாரிகளிடம் கோவை வடக்கு மாவட்ட திமுக சட்டத்துறை அணியின் அமைப்பாளர் பழனிசாமி புகார் அனுப்பியுள்ளார். அதில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிராக அவரது தேர்தல் பணியில் வாக்காளர்களுக்கு அலைபேசியில் மூலம் அழைத்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாக்காளர்களுக்கு ஜிபே மூலம் பணம் அனுப்பி வருகிறார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி நேற்று மாலையுடன் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் தொகுதியை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக சட்டவிரோதமாக கோவை நாடாளுமன்ற பாஜக தலைவர் அலுவலகமாக அவினாசி சாலை அரவிந்த் கண் மருத்துவமனை அருகில் உள்ள அலுவலகத்தின் வெளியே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தற்போது தங்கியிருந்து வாக்காளர்களுக்கு போன் செய்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி ஜிபே மூலம் ஓட்டுக்கு பணம் விநியோகம் செய்து வருகிறார்கள். இவர்களை தொகுதியை விட்டு வெளியேற்றியும் வாக்காளர்களுக்கு ஆன்லைன் மூலம் பணம் விநியோகிப்பவர்கள் மீதும் இவர்களை வழிநடத்தும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் நேற்று வாக்குப்பதிவு நடந்து முடிந்துவிட்டது. இருந்தாலும் தோல்வி பயத்தில் இருந்து வந்த அண்ணாமலை திமுக மீது வேண்டுமென்றே புகார் கூறி வருகிறார். ஆனால் கோவை தேர்தலை பொறுத்தவரை அண்ணாமலை மீதுதான் அடுக்கடுக்கான புகார் பொதுமக்களே வைத்து வருகிறார்கள் என்ற தேர்தல் ஆணையமே அறிவித்து வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான அண்ணாமலையை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.